ஃபோன் வந்தால் எடுத்து சொல்ல. பார்த்தீங்கன்னா அது 2 கலர்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை. ஓகே கூட்டின்னு வரல, எல்லாம் பருத்துன்னு எடுக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைல குழந்தைங்க அது வந்துட்டாரு. மெழுகுவத்திலாம் சொல்லிட்டு ரெடி ஆகுது. மெழுகுவத்தி இப்படி வந்துருங்க, திரும்பி வந்தாங்க. அப்புறம் நல்லா அந்த புக்கத்தோட செல்லு. ஆமாம், போன தடவை மீட் பண்ணிக்கல. சார் வாங்க. போயிட்டு இருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. சரி, இந்த ஒரு கேமரா பண்ண எப்படி சார் 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 கண்ணு தானே போயிருக்காங்க சார். நீங்கள் சார் வாங்க. மாறா சாமி அன்பான போக்கு முருகன் சார். படம் பாருங்க, பாருங்க. திருவிழா கோயில் பாண்டிச்சேரி கடற்கரை நினைச்சு போன தடவை வந்து
அது மியூசியம் இது டவரு பார்த்து இதே பண்ணி தான் இருக்காங்க சரியா பிளேஸ் நல்லாமே பார்த்தேன் அதே பாட்டு போட்டு கீழே சார் இதில் எப்போச்சும் ஒரு ஏதாவது டூரிஸ்டாக பார்க்கணும் அதை விட பெருசு கொஞ்சம் அதை கட்டி 4 அடி தற்போது இங்கே வருகை கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நம்முடைய இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமாக பங்கு வகித்து கொண்டிருக்கிறோம் பிஜேபி குழுவுடைய தலைவர் முன்னாள் தலைவர்களுடைய இதனுடன் நான் மிக சந்தோஷமான இங்கே சிறப்பு சிறப்பு மூலமாக வருகை கொண்டுள்ள இந்த முன்னாள் கலைப்பண்படுத்த இயக்குனர் வெளிப்பட்ட அவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் மற்றும் இங்கே அருமையான ஒரு இடத்தை இந்த நேரத்தில் வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே வருகை கொண்டுள்ள இங்கே ராகுல் காந்தி ஓவியர்கள் கலைமாமணி குருமாரன் கலைமாமணி நண்பர்கள் கலைமாமணி அவருடைய இந்த முயற்சி மாபெரும் வெற்றி அடையவும் இதை உலகமே போடும் வண்ணம் செய்ய என்னுடைய அவாவினை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கின்ற உழைப்பால் பிஜேபி அவர்களை இந்த நேரத்தில் புதுச்சேரியின் சார்பாகவும் கலைப்பண்பாட்டுத்துறை சார்பாகவும் புதுச்சேரி வாழ் ஓவியர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நமது ராஜேந்திரன் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி என்பது மிக என்னவென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மலையை கையை கட்டி இருக்கின்ற ஒரு முயற்சி என்று சொல்லுவது அப்படிப்பட்ட முயற்சிகளில் உத்தமர் என்று சொல்லப்பட்ட நம்முடைய பிஜேபி ஐயா அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கின்றார். அதே போல இந்த முயற்சிக்கும் அவருடைய உறுதுணை இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அந்த விழா மேலும் சிறக்கவும் இந்த ஓவியம் உருவிகளும் மீண்டும் எழுத நன்றி இருக்கும் என்று விரைபடி நன்றி சார் வந்து ஓவியர்களின் இயக்குனர் கலைஞருடைய இயக்குனர் that is what we pray and Dr. Spirit for the divine mother with his blessing. I hope we will find out some good solution of it. Okay. Thank you, Bipin Bhai. Thank you for your compliment. இந்த அகவையிலும் அத்தனை உழைச்சி 89வது அனைத்து மேலாளர்களுக்கான அத்தனை பேரும் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த கேரளை அதனால் இதெல்லாம் முன்னேறி பதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா 1989 நேரோட நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது. பாரதியார் பல்கலைக்கூடம் 28ஆம் ஆண்டு துவங்கப்படுகிறது. துவங்கப்பட்ட பிறகு இந்த மாணவர்களால் அதிகபட்சமாக பிஜிபி அந்த நேரு நூற்றாண்டு விழாவை கண்டக்ட் பண்ணுறது ஓவிய கண்காட்சி. அதிகபட்சமாக படங்களை எடுத்துக்கொண்டு படைப்புகளை எடுத்துக்கொண்டு சிறகடித்து பறந்த பட்டாம்பூச்சிகள் நாங்கள் இன்று சிட்டுக்குரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். அதுவரை என்றாலும் அதற்கடுத்து உலக சாதனை படைப்பதற்காக நம்ம ராஜேந்திரனுடைய படைப்புகள் பிஜேபியிலே நிகழ்த்தப்பட்டது. அதற்கும் உறுதுணையாக இருந்தாங்க. அதுக்கும் பாராட்டுறது. எதுக்குன்னா அவங்களோட வருகை என்னை வந்து எனக்கு சொல்கிறேன், என்னோட இதை வந்து நான் சொல்கிறேன், என்னோட பயணிகள் சொல்கிறேன். எப்படி அவங்க வயசுக்கு அந்த விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க, அதை எங்களுக்கு தெரிவித்தாங்க. இந்த புதுச்சேரியில் உள்ள ஓவியர்கள் அவங்களோட கனெக்டிவிட்டியான பல ஓவிய கண்காட்சியில் நடத்தியிருக்காரு. அவரோட ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தனி மனித ஓவியங்கள்
சார் வந்து ஆரம்பிச்சாரு. அப்போ வரும்போது நான் பார்த்தேன் அவர் அப்போ எனக்கு இதில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு செஞ்சுருக்கு அந்த ஓவியத்தை வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து இதுமாரி உலக சாதனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த உலக சாதனை இதுவும் ஓவியமாக இருக்கு. இதுக்கு வந்து ஐயா பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ஐயா அவர் வந்து கலைமாமணி அவர்கள் வந்து அவருக்கு வந்து உறுதுணையாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்காரு. அவரோட வாழ்த்து தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து ஊக்குவிச்சுட்டே இருக்குது. அதுக்கு வந்து எங்கள் ஓவியர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பின் சார் அவர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சார் வந்து ரொம்ப அவர் இரவு பகலமாக நண்பர் பழகி சின்ன குழந்தை மாதிரி பழகி இருப்பார். சார் கொஞ்சம் முன்னாடி அண்ணா முன்னாடி இங்கே பாருங்க இங்கே பாருண்ணா மாநிலத்தினுடைய உரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரும் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மெம்பர் அசஸ்மெண்ட் ரெக்கார்ட் ராஜேந்திரன் அவர்கள் நம்ம அடிக்கடி சந்திப்போம். நிறைய நிகழ்வுகள் ஒரு பக்கம் கொடுத்தாரு. ஆனால் அவர்கிட்ட நாங்கள் பேசுறதுக்கான காலம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்னன்னாக்க அவர் வந்து இந்த ஓவிய பணிகளை வந்து தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருப்பார். அதனால் பேசுவது ரொம்ப பரவாக இருக்கும். எப்போதாவது நாங்கள் தொலைபேசி பண்ணுவோம். ஆனால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதலே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னை தெய்வம் ஆலயம் தொழுவது காலமும் நன்று யாதோடு யாதோடு யாவரும் கேள்வி இன்று இந்தியாவில் ஒரு சோக நிகழ்ச்சி அதில் அண்ணன் மகன் ராஜேந்திரன் சுவாமிஜி அவர்களே ஐயா நிறைய கலைமாமணி ஆமாம் நிறைய இந்த கலைமாமணி இருக்காங்க. அன்புக்குரிய ஓவிய நண்பர் சென்னையில் நாங்கள் விழாவில் வந்ததும் பெரிய தமிழ் பெண் அது நல்ல பரிசு. ஆனாலும் பாண்டிச்சேரியின் அளவுகளும் தான் பெரிய ஏனென்றால் பாட்டுக்கோள் வாழ்ந்து
அரசியல் தம்பி ராஜேந்திரன் ஒரு அற்புதமான எதையும் செய்து முடிக்கிறது ஆற்றல் என்னை போல் ஒரு சாதாரண அன்பு தாய் அரவணைப்பு இந்த அவர்களுடைய தெய்வமாக வணங்கி இயன்ற பொழுதில் வெகுவக்கம் அந்த தன் மகனை மற்றவர்கள் இதயமாக நல்ல மகனை கட்டி என்ன தர்மம் என்று அவர்கள் அன்பு தாய் எப்பொழுதோ அங்கே ராஜேந்திரன் அவருடைய கண் போல் பாதுகாத்து வருகிறார். ஓவியம் என்பது எப்பொழுதும் நிலையான காரணம் பயணித்தவர் அதுவேகம் பெரிதாக இருக்கிறது. இந்த வந்திருந்து அப்பொழுது தந்தை என்ன சோகி அனாதையின் உட்கார்ந்த அளவு உட்கார்ந்த அளவு ஆமாம் கொஞ்சம் அதாவது எனக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு பெல்ட் பிடிச்சு அவர் என்ன ஒரு அவர் நம்ம அதை கொடுத்தால் நீங்கள் மாறிச்சு கலை ஓவியர் உருவாகி உள்ளத்திலே அவர் இது தனிக்கிறது வாயில் வேளாண் இதெல்லாம் பொதுவாக அவர் பதில் எல்லா ஊரிலும் அவர் எண்ணம் மேல் அவர் எதையும் சாதிக்கிறாரோ அந்த உள்ளத்தில் சாதிச்சு அது பெரியவர் அன்னசாரி ஆதரவு தருவார். இந்த இடத்திலே இவ்வளவு அவர் ஆதரவு ஆகவே அந்த ராஜேந்திரன் நேரம் அன்னகன் எப்போ போற்றி
பொண்ணு பார்த்துக்கலாம் பொண்ணு பார்த்துக்கலாம் பொண்ணு இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். சிறப்பான உறவினர்கள் அவ்வளோ கண்காட்சி அவங்களுக்கு இங்க பாருங்க தொட்டி பாருங்க ஸ்டேக் பாருங்க அந்த பக்கம் வந்து பச்சை அவங்க மருமகன் அவர் நேற்றே பார்த்தாரு அவருக்கு தனியாவா அப்படியே நீங்கள் கார் சரிங்க லைட்டா அந்த கேமரா அங்கே பாருங்க அவரை இந்த என்ன பாருங்க லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க ஜனா கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் உள்ள போங்கம்மா ஜெரம் சார் கொஞ்சம் உள்ள போங்கம்மா அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி போங்க இங்க பாருங்க கவின் சார் கிட்ட போங்க கவின் சார் கிட்ட போங்க ஒரு நிமிஷம் இருங்க அம்மாவுக்கு தம்பி எல்லாம் போட வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் நீ அந்த பக்கம் யாரு செல்ஃபி ஜெஸ்ஸி எடுத்தாங்க எனக்கு கொஞ்சம் தலையை கொஞ்சம் வெளியே விடுங்க எனக்கு கொஞ்சம் தலையை வெளியே விடுங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க கொஞ்சம் தலையை வெளியே எனக்கு கொஞ்சம் வெளியே வாங்க பாப்பண்ணா சார் குட்டி பையன் பார்க்கல
and get it done. வணக்கம். பொதுவாகவே இந்த ஆர்ட் ஃபீல்டுன்றது ஒரு சாதாரண ஃபீல்டு கிடையாது. ஏன்னா தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணும். தொடர்ந்து ட்ராவல் பண்ணாமல் சொசைட்டி நம்ம புரிஞ்சிக்க முடியாது. நாம் என்ன ஆர்ட் பண்ணுறதும் அப்படின்றதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் ரெகுலராகவே வந்து அந்த அந்த அணுகுமுறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் பார்த்த காலங்கள்லேருந்து இன்றைக்கி ராஜேந்திரன் சார் என்எஸ் ரெக்கார்டு ராஜேந்திரன் சார் அவர்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வகையில் தான் இன்றைக்கி நானே கிளம்பி வந்தேன் இன்றைக்கி. ஸோ உண்மையிலே பாராட்டுக்கள். நிறைய படைப்பிலும் பயங்கர முன்னேற்றம் இருக்குது. அவருடைய பேச்சு, அவருடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு புதுமை இருக்கிறத வந்து என்னால் உணர முடியுது. உண்மையிலே அவருக்கு எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் வழக்குகளும் தெரிவித்துக்கிறேன். நன்றி சார். நன்றி. கண்ட்ரியை பற்றி நீங்களே உங்கள் ஐடியா கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். உள்ள வர மாதிரிலாம் இன்னும் வந்து இந்த நிறைய அந்த மாதிரி பண்ணலாம் நினச்சேன். ஆனால் வந்து நம்ம திருப்பி பெரிய லெவலில் லேண்ட் ஆகிடும். இப்போ ஒர்க்கு ரொம்ப இழுத்து போயிட்டு வச்சுக்கிங்க. அப்புறம் சொல்லுங்கள். கலர்ஸ் ஆஃப் நெரேட்டிவ்ஸ் என்ற தலைப்பில் என்னுடைய தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆரோபிந்தாவின் பல்மேரா ஆரோவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கண்காட்சி கிட்டத்தட்ட இன்று தொடங்கி அடுத்த மாதம் வரையில் நடைபெறும். இந்த கண்காட்சியினை நம்மளுடைய பிஜிபி உலக தமிழ்ச்சங்கத்துடைய நிறுவனரும் பிஜேபி குழும தலைவருமான கலைமாமணி டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் வருகை புரிந்து துவக்கி வைத்தார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக திரு ஆரிசேகர், ராகுல் காந்தி தேசிய பிரிவு தலைவர் அவர்களும் மற்றும் ஓம் சக்தி ரமேஷ் சமூக சேவகர் அவர்களும் மற்றும் இங்கே கலைமாமணி ஓவியர் முனுசாமி, ஓவியர் கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி அன்பழகன் போன்றவர்களும் இங்கே வருகை புரிந்து வாழ்த்தினார்கள். மேலும் மற்ற புதுவை சார்ந்த ஓவியர்களும் இங்கே வருகை புரிந்து கண்காட்சியை பார்த்து ஓவியங்களை பார்த்து அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் புதுச்சேரியினுடைய பாரதியார் பள்ளிக்கூடத்தினுடைய HOD PV பிரபாகரன் சார் அவர்களும் வருகை புரிந்து ஓவியங்கள் பற்றியும் நுணுக்கங்களையும் நான் படைத்திருக்க அந்த ஓவியத்தை பற்றின சில நல்ல ஒரு விஷயங்களையும் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் அவர் பார்வையிலே செய்ய சொன்னாங்க. அது மிகவும் உறுதுணையாக இருந்தது. மேலும் மற்ற நண்பர்கள் பல துறை சார்ந்தவர்களும் இங்கே வருகை புரிந்து இந்த கண்காட்சியானது புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி சார்ந்த நகரங்கள் மற்றும் கிராமங்களை சார்ந்த ஓவியங்களாக நான் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட ஓவிய படைப்புகளை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளேன். தொடர் முயற்சியாக என்னுடைய ஓவிய ஆய்வுகள் நான் முயற்சி மேற்கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த புகைப்பட ஓவிய கண்காட்சியை வருகை புரிந்து பார்த்து சென்றுள்ள அனைவருக்கும் நன்றி என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நன்றி சொல்லிக்கிறேன். 1 month ஃபுல்லாக கண்டினியூவா சார்? வித்தவுட் லீவ் இல்லாமல்? இந்த பிரேக் டைம் இருக்குது. பிரேக் டைம். ஆமாம், சில நேரத்தில் வந்து அவங்க வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைமில் இந்த ஆர்ட் சேலா சார்? சேல் ஆர்ட் வந்து பார்க்கலாம், விருப்பப்பட்டு வாங்கணும்னா வாங்கிக்கலாம், கம்பல்சரி இல்லை. சரி சார். பார்த்துட்டு அவங்களோட கருத்து தெரிஞ்சுக்கணும். இது எத்தனை விஷயம் சார் உங்களுது? என்னுடைய இது வந்து ஓவியத்தில் கிட்டத்தட்ட
அலியன் ஃப்ரான்ஸு அப்புறம் வந்து அரவிந்த் லைப்ரரி, அதுக்கப்புறம் பல்மராலையும் ஒரு 3 தடவை பண்ணியிருக்கேன். அது ஒரு ஒரு 6th சோலோ ஷோவாக இருக்கும். சரி. ஏன்னா நான் புகைப்படமும் பண்ணுறேன், ஓவியமும் பண்ணுறேன். சரி. அப்படிங்கிறது சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.